நான் ரெடி என்று சரியா ஆரம்பிப்போமா? நேரம் லண்டனே 10:44 நிமிடங்கள் ஆரம்பமாகின்றது. பமுகம் ஃபாட்டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது இன்றைய வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரத்தோடு 25/6/26 இணைந்திருக்கின்ற மற்றும் வியாழன் லண்டன் நேரம் காலை 10:45. இந்த காலநிலை 25 பொழுது காட்டுகின்றது. ஆகவே இப்ப அதையும் சொல்ல வேண்டி இருக்குது. ஆகவே எல்லோரும் கவனமாக, தேவைக்கு இல்லாமல் இப்ப எங்க வெளியில போயலாது, தேவையான வெளியில போயலாது. ஆகவே மக்கள் எல்லாம் வாடி பதங்கி புசுங்கி கருத்து சிவந்து எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. வெதும்பி வதங்கி தண்ணி குடிச்சுட்டு தண்ணியா குடிச்சு பசிக்கல. அப்ப 2 பழத்தை சாப்பிடுத்தான் பசி. அப்ப பாட்டியம்மா அடிக்கிற பாட்டியம்மாவுக்கு பேரப்பிள்ளை பள்ளிக்கூடம் எல்லாரும் போயிட்டாரு. பாட்டியம்மா இப்ப போறி அந்த பாட்டியம்மா இப்ப பாட்டியம்மா தெரியா நான் இப்ப இதுல நிக்கிறேன். இதுதான் கேட்கறது இல்ல பாக்குறது இல்ல. அப்ப பாட்டியம்மாக்கு பிறகு லேட்டா எடுப்போம். பிரான்ஸ் பாட்டியம்மாக்கு கடை கேட்ட பாட்டி 3வது பேரை குழந்தை இப்ப தாளாட்டுறாரு பாட்டியம்மா. ஆகவே அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி வாங்க வணக்கம். பகுதி 1 இராபிஜகரியர்கள் பின்புணவளா சுவனவர்கள் ஆரம்பமாகின்றது கவிதை நேரம். வணக்கம் கரிக்கா வாங்குவோம். வணக்கம் வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இணைய காத்திருக்கிறோம். எனவே இன்றைய சூழல், இன்றைய வாழ்வியல் சூழல், இந்த வெப்பமும் அனல் காற்றுமான இந்த சூழலில் அதையும் தாங்கியபடி இணைந்திருக்கும் வாணிக்கும் அதனோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே இம்முறை கொடுமையான வெப்பமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரம் மிக வெப்பமாக இருக்கு. ஒரு மழை பெய்தால் சற்றே பரவாயில்லை என்று நினைக்கிறேன். எனவே இந்த சூழலில் எங்களை மெல்ல எந்த தலைப்புகள் எங்களை மெல்ல திசை திருப்ப வைக்கின்றன, அந்த பக்கங்களை மெல்ல இணைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி ஒருவேளை செவிமடுத்து காத்திருக்கும் போது உங்களுக்கு மேலாக தலைப்புகளில் இணைவதற்கு விருப்பம் இருந்தால் உங்களையும் மெல்ல அழைத்தபடி நாம் இன்றைய அழகான இந்த கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். இந்த காலம் இயங்குது இல்ல நடக்கிறதுக்கு, உடம்பே சோர்ந்து நேற்றும் சுத்தியில திரும்ப பாவம் வேலை முடியல போச்சு. தலையடி 2 பேருக்கும் நல்ல தலையடி வேற. அப்போ சோர்ந்து வந்து பசிக்கவும் இல்லை, சும்மா பழத்தை சாப்பிடுவோம். இப்ப என்னுடைய தங்கையின் மகளும் லண்டனில் தான் வேலை படிப்பு விஷயமா வந்திருந்தார். அவருக்கு 2 முறை பயங்கர தலைவலியோட நடு மண்டையில் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு கத்தியால குத்துன மாதிரி ஒரு இது இருந்தது. அதோட டக்குன்னு கண் இருண்ட மாதிரி வந்தான். 2 தரம் அப்படி செய்தான்னு சொல்லி உடனடியாக அங்கேயே காட்டுறதை விட்டுட்டு இங்க வந்து காட்டுற உடனடியாக ஃபிளைட்டை புக் பண்ணி இங்க வந்து ஃபுல்லா செக்அப் பண்ண ஒன்றுமே இல்லையாம். ஸ்ட்ரெஸ்ஸும் வெப்பமும் தான் காரணம். வந்து காட்டி கொண்டு தான் திரும்பி இருக்கிறேன். ஏசியில வேலை செய்யறாங்களுக்கு ஓகே, இது ஏசியும் போட வேண்டிய நிலைமை வரப்போகுது வீட்டுக்குள்ள. நான் நினைக்கிறேன் இனி கட்டுற வீடுகள் ஏசியோட தான் கட்டுப்பட வேண்டும். எனக்கு ஏசி ஒத்து வர இல்லை, தலை அடிக்கிறது. காருக்குள்ள போட்டாலும் எனக்கு அதை ஒத்து வரையில. அது அந்த வெக்க நேரத்துல வாணி இரவிரவா தலை அடிக்கிற மாதிரி இருக்கு, தலைக்குள்ள நூற மாதிரி. இல்ல விடிய எலும்போ சுவம் வந்துரும் வாணி. இரவிரவா தலைக்குள்ள நொந்து கொண்டே இருக்கும். அது நிம்மதியா நித்திர உள்ளவும் இல்லாது. அதை விட வெப்பமண்டா வெக்கேண்டா ஃபேன் வேலை செய்யறாலும் வேத்தோடுதே வாணி. இல்ல ஃபேன் வந்தக்கா ஆரம்பத்துல குளிர் காத்தடிக்கும், பிறகு அது ஹீட்டு தானே தருது எங்களுக்கு. மற்றது எங்கட வீடெல்லாம் அடைப்பு வீடுகள் தானே. இப்ப நான் இந்த கதவை திறந்து வச்சிருக்கிறோடைய கொஞ்சம் ஃபேன் வேலை செய்யுது. ஆனா ஃபேனு எனக்கு ஒத்து வர என்னட்டா இப்ப கொஞ்ச நாள் எடுத்தாலும் சுமத்து வாங்குவோம். நமக்கு அது எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். அப்ப வேற வழி இல்லை எனக்கு. ஏன்னா இதுக்குள்ள வந்து சும்மாவே ஹீட் கூட இந்த எலக்ட்ரானிக் சாமான் இருக்கிற எல்லாம் வேலை செய்யுது, 4-5 எல்லாம் வேலை செய்யுது. அதான் நீங்க சொல்ற சரிதானே. இப்ப இல்ல அதுல இருந்து வர வெக்க இப்ப அவ்வளவு வெக்கையும் உங்களுக்கு லேப்டாப் அது சின்ன ரூம்களாயும் இருக்கேக்குள்ள அதன் வெக்கம் முழுக்க அதுக்குள்ளேயே தான் நிற்கும். அப்ப உங்களுக்கு தாக்கும். 3 கம்ப்யூட்டர் 1 2 3 ஒரு லேப்டாப் 2 கம்ப்யூட்டர் 2 இது மிக்சர் போர்ட்
அப்ப எல்லாம் ஹீட் கேமரா வீடியோ எடுக்கிற இடங்கள்ல கூட நாங்க நிக்கிற லைட்டிங் அதுகளுக்கு எங்களால இருக்கலாம் இருக்கிறது தானே அவ்வளவு வெக்கையும் அதுக்குள்ள நிக்கிறபடியா அது இப்ப இருக்கிற இந்த வெக்கை இந்த இதுக்குள்ள கஷ்டம். சில வீடுகள் நல்ல கொஞ்சம் கீழ் வீடுகள் சில வீடுகள் நல்ல கூலா இருக்குது. என்னுடைய நேற்று நம்பின வீட்டை பின்னேறம் போயிருந்தா நல்ல கூலா இருக்குது. கார்டனோட சேர்ந்த வீடு கூலா. அது கதவை திறந்து வச்சா கூலா வரும். இப்ப இங்கத்த வீடுலாம் கொஞ்சம் அடைப்பு காத்து வாரத்துக்கு கஷ்டம். எங்கட வீடு மேல் வீடு தானே வாணி. நான் நினைக்கிறேன் உள்ள வெக்க முழுக்க எங்கட வீட்டுல ஹீட் கூட சென்ற வருடமே நான் கேட்டேன் அடுத்த வருடம் இந்த வெக்கையை இந்த வீட்டுல இருந்து தாங்கக்கூடாது. அது சரியில்லை இன்னும். ஓடி செல்வோம் பாப்போம். வரைஞ்சானுக்குள்ள வரைக்கும் இருக்கா. வணக்கம் பாருங்களா. எனவே கவிதையோடு நாம் இன்று இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கவிதையையும் பார்த்தபடி நாம் நகர்ந்து செல்வோம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் முதலில் வருகின்றார் ரஜினி ஆண்டன் அவர்கள். வணக்கம், வாங்குவோம். வணக்கம். அனல் வெப்பம் கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜினி ஆண்டன். அனல் வெப்பம் வாட்டுது வெப்பம் அனலாக வாடுது மனசும் தணலாக. வாட்டுது வெப்பம் அனலாக வாடுது மனசும் தணலாக. வானத்து பகலவனும் வஞ்சங்கொண்டானோ பூமியின் மீது நெருப்பை அள்ளி வீச. வானத்து பகலவனும் வஞ்சம் கொண்டானோ பூமியின் மீது நெருப்பை அள்ளி வீச. பூமி தாயும் தவிக்கிறாளே தாகத்தாலே காற்றோ அனலாய் வீச. சூட்டினை ஏற்றுது தேகமும் பூமி தாயும் தவிக்கிறாளே தாகத்தாலே காற்றோ அனலாய் வீச. சூட்டினை ஏற்றுது தேகமும். சூரியன் உமுழுது நெருப்பு கோலம் சுட்டெரிக்குதே இந்த அவனியும். சூரியன் உமுழுது நெருப்பு கோலம் சுட்டெரிக்குதே இந்த அவனியும். மரங்களை வெட்டிய மனிதனின் பாவம் இன்று வெப்பமாய் மாறிய சாபம். மரங்களை வெட்டிய மனிதனின் பாவம் இன்று வெப்பமாய் மாறிய சாபம். காற்றிலும் வீசுது அனலின் வீச்சு வாடி போகுதே எம்மூச்சும். காற்றிலும் வீசுது அனலின் வீச்சு வாடி போகுதே எம்மூச்சும். நிழல் தேடி நீர் நிலைகள் நாடி அலையுது மானிடமும். நிழல் தேடி நீர் நிலைகள் நாடி அலையுது மானிடமும். ஆல்ப்ஸ் மலைகளோ பனி உருகி கண்ணீர் வடிக்க. ஐரோப்பிய தெருக்கள் எல்லாம் அனல் காற்றடிக்க. ஆல்ப்ஸ் மலைகளோ பனி உருகி கண்ணீர் வடிக்க. ஐரோப்பிய தெருக்கள் எல்லாம் அனல் காற்றடிக்க. குளிர் தேசத்து வீதிகள் எல்லாம் கொதிக்கிறதே. குளிர் தேசத்து வீதிகள் எல்லாம் கொதிக்கிறதே. பருத்தி ஆடைகள் கூட பாரமாய் மாற. பனிக்கட்டி தேசமும் வியர்வையில் நீர் ஆடுதே. பருத்தி ஆடைகள் கூட பாரமாய் மாற. பனிக்கட்டி தேசமும் வியர்வையில் நீர் ஆடுதே. பனிக்கட்டி தேசமும் வியர்வையில் நீர் ஆடுதே. வாட்டுது வெப்ப மணலாக வாடுது மனசும் தணலாக. நன்றி, வணக்கம். வெப்பம் என்பது அனலாக இருக்கிறது என்பது இங்க அனல் வெப்பமாக. அதில் ஒரு வரி பனிக்கட்டி தேசமும் வியர்வையில் நீராடுது. அவர் பனிக்கட்டி தேசத்தில் கூட வியர்வையில் நீராட்டம் என்பது சற்றே சிந்திக்க. அதுவும் இந்த நேரத்தில் யாராவது தங்களுடைய விழாக்களை வைத்தார்கள் என்றால் அவ்வளவுதான். ஐயோ சொல்லாதுங்க. சனிக்கிழமைக்கு ஒரு கல்யாணம் இப்பதை யோசிக்கிறோம் இப்படி போறதான்ட்டு. மேக்கப்ப பண்ணி விட்டுட்டு அவன் மேக்கப் காரி அங்கால போற முதல் இங்க மடிஞ்செல்லாம் இங்க கொடுக்குற காசும் வேஸ்ட், கட்டுற தலைமுடியும் வேஸ்ட். இப்ப வாணி ஒரு தடவை மேக்கப் பண்ணாம போற இல்லதான் எக்ஸ்ட்ராவா போறாக்கள் கூட. திருமணம் செய்யறவியல் தங்களை அலங்கரிப்பது அந்த வீட்டுக்காரர் செய்யறவர் ஆக்களை கூப்பிட்டு செய்யணும் வீட்டுல போராக்கள் கூட. எனவே இது எல்லாமே அநியாயமாகி போய்விடும் சற்று நேரத்திலேயே பயணங்களில். எனவே அழகான இந்த பக்கங்களை வாட்டுது வெப்பம் மனலாக வாடுது மனசும் தணலாக. இது வெப்பம் மட்டும் வாட்டையில மனம் கூட தணலாக போய் வாடிக்கொண்டிருக்கிறது. வானத்து பகலவனும் பஞ்சங்கள். நாம் எல்லாத்துக்கும் தான் நாம் இதனும் மழை கொஞ்சம் கூட பெய்து வெள்ளம் வந்து விட்டால் அல்லது வெள்ள சரிவுகள் வந்து விட்டால் அதற்கும் பேசுவோம், இதற்கும் பேசுவோம். நமக்கு எல்லாம் சரியாக அப்படியே சரி பக்குவமா. ஆனால் நாமும் அவ்வப்போது கோபக்காரராக கண்ணீர் வடிப்பவர்களாக எல்லாம் நாம் மாறிக்கொள்வோம். ஆனால் இயற்கை மட்டும் நமக்கு விரும்பிய மாதிரி அமைந்தால் மட்டுமே அதனை பேசாதிருப்போம் என்பதுதான் உண்மை. வானத்து பகலவனும் பஞ்சம் கொண்டானோ பூமியின் மீது நெருப்பை அள்ளி வீச. எனவே நெருப்பு
நெருப்பை அள்ளி வீசுவது போல்தான் இந்த வெப்பம். பூமி தாயின் தவிக்கிறாளே தாகத்தாலே காற்றோ அனலாய் வீச சூட்டினை ஏற்றது திலகம். எனவே ஆனால் பல இடங்களில் ஐரோப்பிய தேசங்களில் இப்ப காற்றையே காணவில்லையே. காற்று இருந்தால் கூட மெல்ல கொஞ்சம் தணிப்பதாக இருக்கும். காற்றே இல்லாது இருக்கிறது. சூரியன் உமிழுது நெருப்பு கோலம் சுட்டரிக்குதே இந்த அவனியம். சூரியன் நெருப்பு கோலத்தை உமிழ்ந்து கொள்ள இங்கு அவனியை சுட்டெரிக்கிற இந்த நிலை. மரங்களை வெட்டி அன்று மனிதனை வெட்டிய அந்த அந்த சூழல் இன்று அந்த எதிர்வினையை தருகிறது என்று வெப்பமாய் மாறிய சாபம் காற்றிலும் வீசுது அனலின் வீச்சு வாடி போகுது மூச்சு நிழல் தேடி நீர்நிலைகள் நாடி அறையுது மானிடம். விலங்குகள் பறவைகள் மட்டுமில்லை நீர்நிலைகளை நாடி தங்களுடைய வெப்பத்தை. ஆனால் சென்ற வாரம் இந்த நீர்நிலைகளை நாடி சென்றவர்களில் பலர் இறந்து போனதா, பிரான்சில் இறந்து போனதா, அதில் எங்களுடைய ஒரு தமிழ் பையனும் அடங்கி இருந்ததாக அறிய முடிந்தது. நீர்நிலைகளை தேடி அவர்கள் இந்த வெப்ப நேரத்தில் போன போது அங்கு அவர்களுக்கு ஏற்பட்ட காலநிலை சூழல் மாற்றத்தால் அங்கு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது 27 வயது பையன் ஒருவன் நடந்திருந்தான். எனவே இங்கு அந்த சூழலையும் பிரான்ஸ்ல வாணி ஏறத்தாழ 40 பேருக்கிட்ட இந்த வெப்பச்சூழலுக்குள்ள இறந்திருப்பதாகவும் அதுவும் நீந்த சென்ற இடத்துல குளிர் இந்த ஏரிகளுக்கு சென்ற இடத்துல அதுல ஒரு பையன் எங்களுடைய தமிழ் பையனும் என்று 26 27 வயது பையன் ஒருவன் என்று பார்த்திருந்தேன். நீந்த சென்ற போதுதான் அவர் இறந்திருந்தார் என்று வைத்தியசாலையை கொண்டு சென்றும் பயன் இல்லாமல் அவர் மரணித்திருந்தார் என்று அறிந்திருந்தேன். எனவே எங்கெங்கெல்லாம் இந்த இளையவர்களுக்கு மரணங்கள் சம்பவிக்கின்றன என்று பார்க்கும்போது உண்மையிலேயே மிக கவலையாக இருக்கிறது. ஆல்ப்ஸ் மலைகளோ பனியுரிய. எனவே இந்த குளிர் இந்த பனியால் நிறைந்திருக்கிற இந்த ஆல்ப்ஸ் மலைகள் கூட பனி உருகி கண்ணீர் வடிக்கிறது. ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் அனல் காற்றடிக்க குளிர் தேசத்து வீதிகள் எல்லாம் கொதிக்கிறதே. பருத்தி ஆடைகள் கூட பாரமாக வெக்கைக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு மெல்லிய ஆடை அணிவதுதான் இதமாக இருக்கும். எனவே பனிக்கட்டி தேசமும் வியர்வையில் நீராடுது என்று இந்த அனல் வெப்பத்தின் தாக்கமும் அந்த தாக்கத்தோடு போராடுகின்ற ஐரோப்பிய தேசமும் பற்றிய தன் எண்ணக்கருவை வரிகளாக்கி நம்மோடு இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப தன் கவிதையை வடித்திருக்கிறார் ரஜினி என்றன் அவர்கள். நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த கவியுடன் வருகின்றார். வணக்கம் கவி. வணக்கம். ஜெயமந்தி ஜானடேசன். வியாழனுக்கான கவிதை சத்தம் கொஞ்சம் குறைவாக 2035 ஊடகத்திற்கு வாழ்த்துக்கள். ஓகேயா. நட்பெரும் நல்ல உலகமாய் நல்ல தமிழை வாழ்வியலாக்கி அறிவோடு கல்வியை உயர்வாக்கி நாளை விடியலை நல்ல ஒளியாக்கி இளையோர் பெரியோரை அறிவாக்கி ஆன்மீக பாரமாய் நல்ல வழிகாட்டி இறைவன் புகழ் நற்சிந்தனையாகி ஆரோக்கிய வாழ் யூக பயிற்சியாகி நிகழ்கள் பலதும் மூளைக்கு விருந்தாகி மருத்துவ நேரம் அறிவுரை உடலுக்கு பலதாகி பன்மொழி கற்று அறிவை உயர்வாக்கி பல்வை சிறப்பு நிகழ்வுகளின் படைப்பாக்கி ஊடகத்தை பாராட்டி வாழ்த்தி கவிதையாக்கி 29வது அகவையில் சிறப்பு பெற்ற பெருமையை பல்லாண்டு வாழ வாழ்த்தி மகிழ்வாக கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய 2035வது பக்கத்தை வாழ்த்து கவிதையாக்கி பாமுகத்தின் பக்கமாக படைத்தபடி வந்திருக்கிறார் ஜானடேசன் அவர்கள். நட்பெரும் நல்ல ஊடகமாய் நல்ல தமிழே வாழ்வியலாகி தொடர அறிவோடு கல்வியை உயர்வாக்கி. எனவே கல்வி மட்டும் பெற்றவன் அறிவை பெற்றவனாக கருதிவிட முடியாது. வெறும் ஏட்டு கல்வியை பெற்றவர்கள் நம்மில் பலர். அடுத்த தேவைக்கு பொது 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 அறிவு, சமூக அறிவு, பண்பட்ட பல்வேறுபட்ட பக்கங்கள் அல்லது எதிர்வினை ஆற்றக்கூடிய திறன் அத்தனையும் கூட நம்மில் பலருக்கு இருக்காது. அப்படியானால் வெறும் கல்வியை கற்றவர்களாக இருப்போம். ஆனால் எதிர்வினை ஆற்றக்கூடிய திறனோ அல்லது அந்தந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய திறனோ நம்மில் பலருக்கு கிடையாது. எனவே இந்த சூழலில் அறிவோடு கல்வியை உயர்வாக்கி நாளை விடியலில் நல்ல ஒளியாக்கி. எனவே விடியல் என்பது நமக்கு அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான். பல குழந்தைகளுக்கு கல்வி அறிவு என்பது நிறைந்திருக்கும்.
இருக்கும். ஆனால் அது ஏட்டு கல்வியாகவே இருக்கும். அதனோடு மாத்திரம் அதை விட ஒரு சமூகத்தின் பக்கத்தில் வீட்டின் பக்கத்தில் கூட அந்த அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழலை எப்படி லாபமாக பயன்படுத்தலாம், இதில் எப்படி இவற்றை எல்லாம் எதிர்கொள்ளலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அவற்றை எதிர்கொண்டு எப்படி நடப்பது என்பதை நாங்கள் பல குழந்தைகளுக்கு அவற்றை கொடுக்காத பெற்றவர்களாக கட்டிக்காரர்களாக இருக்கிறோம். அதை மெல்ல சிந்திக்க வேண்டும். எனவே அதை இங்கு சொல்கிறார், அறிவோடு கல்வியை உயர்வாக்கி நாளைய விடியல் ஒளியாக்கி இளையோர் பெரியோரை அறிவாக்கி, பெரியவர்கள் மட்டுமல்ல பெரியவர்களையும் அறிவாக்கி ஆன்மீக பாலமாய் நல்ல வழிகாட்டி. இங்கு ஆன்மீகமும் இணைந்தபடி இறைவன் புகழ் நற்சிந்தனையாகி இறை புகழ் நற்சிந்தனையாகி ஆரோக்கிய வாழ் யோக பயிற்சி. எனவே இறைவன் புகழை பாடி அங்கு யோக பயிற்சிய ஆரோக்கிய வாழ்வுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் எப்படி பயனாகின்றன, நிகழ்வுகள் பலதுக்கு மூளைக்கு விருந்தாகி. எனவே அறிவியல் சம்பந்தமான கேள்விகளும் பதில்களும் அத்தனையுமே நிகழ்வுகள் மூளைக்கு விருந்தாகி மருத்துவ நேர அறிவுரை உடலுக்கு பலதாகி. எனவே மருத்துவ நேர அறிவுரை என்பது பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் அறிவுரையாகவும் இணைய பன்மொழி கற்று அறிவை உயர்வாக்கி, இங்கு பன்மொழியை கற்கக்கூடிய சூழலை உருவாக்கி அதனை அறிவை உயர்வாக்கி பல்வகை சிறப்புகளை படைப்பாக்கி பல்வகை சிறப்பு நிகழ்வுகளை படைப்பாக்கி ஊடகத்தை பாராட்டி வாழ்த்து கவிதையாக்கி 29வது அகவையில் சிறப்பு பெற்ற பெருமையை பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் எப்படி வாழ்வியல் சூழலுக்கு பக்குவமானதாக அமைகிறது, அந்த சூழலோடு இணைந்தபடி இந்த 29 ஆண்டுகளை கடந்து வந்த இந்த பக்கங்களை நான் பெருமையாக கருதுகிறேன், பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். அவரும் இதனூடாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு அவரே காரணகர்த்தாவாகவும் இருக்கிறார். எனவே நிச்சயமாக அவரும் கூட போற்ற வாழ்த்து தகுந்தவர். எனவே ஜெயநடேசன் அவர்களுக்கும் இணைந்தபடி இவர் போல இணைபவர்களால் பாமுகம் இன்னமும் வலுப்பெறுகிறது. எனவே அவருக்கும் கூட சிறப்பான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி, பாமுகத்துக்கு நெஞ்ச அந்த வாழ்த்துக்களை அவர் கவிதையினூடாக பகிர்ந்தபடி மிக நிறைவான வாழ்த்துக்கள். ஆனால் இங்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொன்ன பக்கம் ஒரு வாழ்வியலோடு எப்படி அறிவு இணைய வேண்டும் என்பது நம்மில் பலருக்கு புலனாகாத. நாம் வெறும் கல்வியை கொடுப்பவர்களாக இருக்கும் அல்லது தேவையானதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அசமந்த போக்கூடிய பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் யோசிப்பதில்லை அடுத்த வேளை இந்த குழந்தைகள் எப்படி வாழ போகின்றன, அவர்கள் தனித்துவமாக தங்கள் கால்களில் இருப்பதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் கைகளிலேயே கொடுத்து ஒரு பிள்ளையை அசண்டை இனமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்து விட்டோமானால் அதன் பின்னால் அந்த பிள்ளை தடி எடுத்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு சொல்லும், இத்தனையும் தந்தனி இப்போதும் என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு படிப்பும் நல்லா ஓடையில, நீ எனக்கு தான்ற கேள்வியை நமக்கு தரும்போது நாம் துடிதுடித்து போய்விடுவோம். எனவே யாரும் உங்கள் குழந்தைகளை கைகளில் அப்படியே தாங்கி கொண்டு நிற்கின்ற விழுந்து எழுந்து புரண்டு தங்கள் அடிப்படை தேவைகளை செய்வதற்கான வலுவை பெற்று அந்த பணத்தின் பெறுமதி என்ன என்பதை அறிந்து வாழக்கூடிய குழந்தைகளாக நிச்சயமாக வலுக்கொண்ட குழந்தைகளாக வாழ வைப்பதுதான் சிறப்பே தவிர 18 வயது பிறந்த நாளுக்கு காரம் 21 வயது பிறந்த நாளுக்கு வீடுமாக கொடுப்பது நிச்சயமாக கிடையாது. அதை செய்து குழந்தைகளை 16, 13, 14 வயதில் ஒரு ஆடம்பரமான பெண்களுக்கான விழாவை செய்வோம். அங்கு அவளை அத்தனை தூரம் வெளிக்கெடுத்தி அத்தனை தூரமாக கொண்டு அவள் அங்கே தன்னை ஒரு பெரிய கதாநாயகியாக பார்த்து விடுவாள். அதன் பின்னரான சூழலில் நிறைந்த மாற்றங்களை கொடுத்து விடும். எனவே இவையெல்லாம் நாம் செய்கின்ற தவறான காரியங்கள். எனவே அத்தனையும் இருந்து நாம் வலுப்பெற்ற குழந்தைகளை இந்த வாழ்வுக்கு அடித்தளமாக இடுவதுதான் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது. அதனை அழகாக பாமுகத்தின் பக்கமாகவும் இணைத்தபடி வந்திருந்த ஜெயநடேசன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மை இப்ப இங்க மட்டும் இல்ல இருக்கு. அப்ப நீங்க பாக்குறீங்க எனக்கு காணொலிகளையும் அப்ப அதை பாக்கக்குள்ள எனக்குள்ள இவ்வளவுலாம் இதுகள் ஓடும். இது அந்த பிள்ளைன்ட்டு அது என்ன சொல்றோம் பீரியட் அது இப்படி எல்லாம் லட்சக்கணக்குல பணத்தை செலவழிச்சு வாணி இனி கோடியில வருவார்கள். இப்ப லட்சத்துல நிக்குது. இனி தங்க தேர்ல தாங்குவார்கள். இப்ப ஏற்கனவே என்ன சொல்லுங்க, நீங்க கஷ்டப்பட்டு அந்த காசை கஷ்டப்பட இதை உழைச்சிருந்தா உங்களுக்கு வீணா செலவழிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஊருக்கு போய் செய்யோ. அது பிரச்சனை இல்லை, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் கூறுபட்ட ஒரு ஆக்களோட செய்ய அது ஒரு பிள்ளைகிட்ட சந்தோஷம். இது இந்த ஊரை கூப்பிட்டு அடுத்த ஊரை கூப்பிட்டு அண்டைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம். தாயார் கொண்டு வர அல்பத்தை பிள்ளை ஓடி ஒழிச்சிட்டுது. பிள்ளைக்கு பக்கம் வந்துட்டுது. அவளுக்கு இப்ப அவங்க செய்யக்குள்ள 13 ஆகின பிள்ளைய 15, 16 தான் கொண்டு போய் தங்களுக்கு விசாக்கள் வரணும். அப்ப அந்த பிள்ளைக்கு 21 வயசு ஏதோ
அப்போ யாருன்னு தெரியாது, இன்னொரு உறவுகளோட போச்சுல தூக்கிட்டு வாரா தாயார். எனக்கு இதுல உண்மையிலேயே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இல்லை. அப்ப அந்த பிள்ளை ஓடி போடிச்சுட்டு அம்மா மட்டும் இங்கிலீஷ் தான் கதைக்குது பிள்ளையும். அப்ப என்ன இல்லை, அவளுக்கு வெக்கமா இருக்குது, அவளுக்கு விருப்பம் இல்லாம இருந்தவளை இழுத்துட்டு போ ஊர்ல செய்தவா. அப்ப நீ ஊருக்கு போன நீங்கள் சரி சொந்த பந்தங்களை கூப்பிட்டுட்டு ஒரு சாப்பாட்டை கொடுக்கறது ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைக்கும். நெருங்கிய உறவுகளோட அந்த புக்கைக்குள்ள அந்த பிள்ளை சொல்லுதான், இந்த புக்கைக்குள்ள நான் என்ன செய்யறேன், அது வலிஞ்சு அவடைய தாயா சொல்றாரு ஒழுகு நாங்க தொடச்சு பிள்ளைய வச்சு தேவையாது எனக்கு தெரியல. அங்க உலகம் போகுதுன்ற உண்மையில தெரியும். இங்க பாதுக்க போனால் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள செய்யணும். ஒரு சில இளையவர்கள் என்ன செய்யணும்னா தங்கட பட்ஜெட்டுக்குள்ள செய்யுதுகள், சீப்பா செய்யுதுகள், அழகா முடியுது. அந்த அம்மா அப்பாக்கள் இருக்கிறது கொஞ்சம் பந்தா காட்டுறாக்கள் இருக்கணும். அவங்கதான் கொண்டு போய் கொடுக்கணும். மொய்ய புள்ள கொடுக்குது என்ன பிள்ளைக்கு தெரியாது. எவ்வளவு பணத்தை எவ்வளவு அநியாயமாக்குறதுன்றது நாம் நான் உட்பட ஒவ்வொரு சிந்திச்சு பார்த்தோம்டா நாங்க உண்மையிலேயே எதுக்கு மேற்கதையாக்கள் என்னென்றால் தேவையில்லாம குப்பைகளோடைய புறம் மற்றது எங்களோட அந்நிய நாடொண்டுக்கும் நாங்க அள்ளி கொடுக்குறோம் பணத்தை. அவர்களுடைய உற்பத்திக்கு அவ்வளவு நகைகளுக்கும் அவ்வளவு உடுப்புடவைகளுக்கும் அத்தனைக்கும் அள்ளி கொடுத்துட்டு ஒரே ஒரு முறைதான் பாவிக்கிறோம். ஒவ்வொரு உடுப்பும் ஒரே ஒரு முறைதான் பாவிக்கிறோம். அது திருப்பி பிரியோசனப்படுதான்றது கூட பெரிய கேள்விக்குறிதான். நிச்சயமாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய பெரிய விஷயம். அன்றைக்கு ஒரு பிள்ளை இளையவர் இப்ப ஆகஸ்ட்ல கட்டப்புற அவரும் அந்த பிள்ளையும் வந்து நாங்க ஹோல்னா அந்த மாகி இருக்குத்தானே 10 அந்த மாகி. அப்ப அதுக்குள்ளதான் இந்த பிள்ளைகள ஸ்போர்ட்ஸ் நடந்தது அந்த மலையாண்டபடினால உள்ள. அப்ப அவர் வந்துட்டு தான் ஹோல் தன்ட்ட வெயிங்க பார்க்கணும் பார்த்துட்டார். அவர் அந்த ஓனரோட கதைக்கணும்ட்டு அவர் சொன்ன வச்சிருக்கா எல்லாம் சேர்த்து அந்த அந்த மாகி டெக்கரேஷன் சாப்பாடு டிஜே எல்லாம் சேர்த்து சொன்னது அவர் ஒரு 22 சொன்னவர் எல்லாம் சேர்த்து. அப்ப 25 பார்த்தாலே அந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளையே இல்லையோ. 2 பேரும் பிளான் பண்ணி குறிப்பிட்டாங்களுக்கு மட்டும் சொல்லி பெரிசா இல்ல. ஆனா அதுக்குள்ள நல்ல பிட்டிசது அகலமானது ஒரு 350 பேர் இருக்கலாம் காணும். இது நீங்க ஒரு ஹோல் எடுக்கிறண்டா ஹோலுக்கு மட்டுமே உங்களுக்கு 50 கிட்ட வரும். சிலர் எடுத்திருக்கணும் 50க்கு மேல அல்லது ஒவ்வொன்றையும் பொறுத்து 20 ஹோலுக்கு மட்டுமா. இவர அந்த மொத்த செலவே சொன்னதன்படி 22 முடியும். ஆனால் 24 25 வாங்கல எனக்குல 2 பேரும் ஷேர் பண்ணி மட்டும் செய்யலாம் தானே 12 அது எவ்வளவு அந்த பிள்ளை அந்த மூளைக்கு நான் உண்மையில சொன்னேன் இவ்வளவுமே காணும். சிம்பிளா இல்ல அது நல்ல 350 பாருங்க ரவுண்ட் டேபிளும் போட்டு இதுவும் போட்டு டெக்கரேஷன் போட்டு நான் அகலமானது அதுக்கெல்லாம் செய்யறது அநேகமானாக்கள். அந்த பிள்ளை அந்த பட்ஜெட்டை யோசிச்சு போட்டு நான் சொன்னேன் உண்மையிலேயே பிரமிக்க உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சும்மா ஆடம்பரத்துக்கு எங்கே எல்லாம் இப்ப பெரும்பாலான பிள்ளைகள் தங்கள உழைப்புலதான் இதன்றதா அதை தேவையில்லாம அழகான வாங்கியது பெருசு அது. அப்ப நல்ல ஒரு இடமும் எல்லாரும் அந்த போற மாதிரி ஒரு போயிடலாம் அந்த பிள்ளை எடுத்திருக்காது. அப்ப இன்னைக்குள்ள சும்மா ஆக்களை காட்டத்தான் நாங்க செய்ய போறோம். அந்த பிள்ளை அவ்வளவு காணும் அதுகளுக்கு. அது அந்த பிள்ளை அக்கா செய்தது சும்மா சின்ன ஒரு ஓடுலதான் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்களோட அழகாதான் முடிஞ்சது அந்த கல்யாணம் இல்லையா. அது கல்யாணம் தான் இல்ல சிலது வாணி நீங்க சின்னதா செய்யறது கூட அவ்வளவு கியூட்டா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் ரசிக்கக்கூடிய செய்ய வேண்டிய விஷயம் செய்தது. இதுக்கு மேல என்ன கூப்பிட்டது உபசரிச்சாங்க விஷயம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு சாப்பாடு நல்லா இருந்தது அக்காட இதுக்கும். ஆனா நான் அந்த இதை அதைத்தானே எடுக்கிறேன் நன்றி என்று சொன்னால் மேல சாப்பாடு மாதிரி அவ்வளவுதானே தேவை போறாக்களுக்கு. அப்படி இது வந்து பந்தாபரம சிவங்கள் ஒரு அம்மா சொன்னார் அவங்க வந்து ஒரு 50 பேரோட முடிக்க பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை நான் ஒரு 500 பேர் எனக்கு வேணும் வேணா மூத்தவங்க நான் பெருசா செஞ்சோ இருக்கு செய்யுங்க. அப்படியெல்லாம் பந்தாபரம சிவம் இருக்கு பிள்ளைகள் ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி வணக்கம். வணக்கம். கவிதைக்காய் நகுலா சிவநாதன். அனலாய் வெப்பம். அனலாய் வெப்பம் அடிக்குது தினமும் அகத்திலே சூடும் கூடுது நிதமும் மனமும் சோர்வாய் மயக்கும் வெயிலில் கணமும் தாக்கம் கதிரின் விளைவாய். அனலாய் வெப்பம் அடிக்குது தினமும் அகத்திலே சூடும் கூடுது நிதமும் மனமும் சோர்வாய் மயக்கும் வெயிலில் கணமும் தாக்கம் கதிரின் விளைவாய். எல்லை இல்லா வறட்சி எங்கும் எகிறுது வெப்பம் ஏற்றமாய் நாளும் தொல்லை இங்கு புழுக்கமாய் உடலும் தொடருது தாக்கம் புவியதன் மேலே. எல்லை இல்லா வறட்சி எங்கும் எகிறுது வெப்பம் ஏற்றமாய் நாளும் தொல்லை இங்கு புழுக்கமாய் உடலும் தொடருது தாக்கம் புவியதன் மேலே. கோடையின் தாக்கம் கொதிநிலை கொண்டு வாடையை தேடுது மனமும் நின்று
கோடையின் தாக்கம் கொதிநிலை கொண்டு வாடியை தேடுது மனமும் நின்று வரலாறு காணா வறட்சி போக்கு வாட்டுது உடலை வண்ணமாய் நின்று. வரலாறு காணா வறட்சி போக்கு வாட்டுது உடலை வண்ணமாய் நின்று. நன்றி, வணக்கம். இங்கு இவருமே வணக்கம். வெப்பத்தையும் அனல் வெப்பமாக பார்த்தபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். தன்னுடைய 1860 அந்த சூழ்நிலை தாக்கம் எப்படி கவிதையோடு கவிதை வரிகளோடு உருவாகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எனவே சூழ்நிலையை வரிகளுக்கு இணைத்தபடி வந்திருக்கிறார். அனலாய் வெப்பம் அடிக்குது தினமும், அகத்திலே சூடும் கூடுது நிறமும். எனவே இங்கு வெளிப்பக்கம் மாத்திரம் இந்த சூடிலே எங்களுடைய அகங்களும் கூட அல்லது வீடுகள் கூட சூடாகிறது என்று இரண்டு பக்கமாக எடுக்கலாம். எங்களுடைய மனம், உள் மனமும் கூட சூடாய் இருக்கிறது அல்லது கோபம் பெறுகிறது. எனவே வீடும் சூடாகிறது என்று இருவர் பக்கமாக எடுத்து நீங்க பார்த்து ரசித்துக் கொள்ளலாம். நிச்சயமாவே இது சமைக்கவே மனமில்லாம நீங்க போய் அடுப்படியில நின்று அங்க கொதிச்சு தள்ளுது, அதுக்குள்ள நின்று இப்படி அப்ப ஒழுங்கான சாப்பாடு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கொதி வரும். மனமும் சோர்வாய் மயக்கம் வெயிலில் கணமும் தாக்கம் கதிரின் விளைவாய். எனவே மனம் சோர்ந்து போகிறது. இல்ல ஒரு மெல்லிய உடல், ஒரு உடல் பிழையினமான சூழல் மாதிரி இருக்குது. அதை விட பசிக்குது இல்ல, பின்னால் எழுக்குது கால். எனவே இங்க மனம் சோர்ந்து போகிறது, மயக்கம் வெயிலில் கணமும் தாக்கம் கதிரின் விளைவு. நேற்று எனக்கு 2 கை விரல்கள் உழைஞ்சு ஒண்ணே இருந்தது. என்னடா மெக்னீசியம் போட்ட அப்புறம் இதன்னுட்டு தான் நான் நினைச்சேன், ஐயோ திருப்பி ஏதோ ஒரு வருத்தம் வந்துட்டுதான் போகுது. வெப்பத்துக்கு எந்த நரம்புகளை எங்க சுருட்டி இழுக்குதுன்னு அதுவும் தெரியும். மனமும் சோர்வாய் மயக்கம் வெயிலில் கணமும் தாக்கம் கதிரின் விளைவாய். எல்லையில்லா வறட்சி எங்கும் எகிருது வெப்பம் ஏற்றமாய் நாளும். வறட்சி எல்லோடும் வறட்சியும் வெப்பம் ஏற தொல்லை இங்கு புழுக்கமாய் உடலும் தொடருது தாக்கம் புவியதன் மேலே. எல்லா இடமுமே தொல்லை நிறைந்து உடல் புழுக்கமாகி தாக்கம் புவியின் மேலே தொடங்கி இருக்கிறது. ஸ்லோன்ல எங்களுக்கு எல்லாம் இந்த வெக்கைக்கு வியர்க்குற பெரு போடுறதானே, அந்த அந்த இது இப்ப எங்களோட சின்னவளுக்கு அப்படி மேலாம் சின்ன 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 பெருமை அப்படியே அள்ளி போட்டுதான் அவர் வெறும் 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 மேலோட வெறும் மேல் தான். கோடையின் தாக்கம் கொதிநிலை கொண்டு வாடையை தேடுது மனம் நின்று. எனவே இந்த காற்றை தேடி மனம் அலைகிறது. இந்த கோடையின் தாக்கத்தால் வரலாறு காணாத வறட்சி போக்கு வாடுது உடலை வண்ணமாய் நின்று திண்ணமாய் நின்று இந்த வாட்டுகின்ற இந்த வறட்சி போக்கும் அதன் பக்கமும், அது அனலாய் எரிக்கின்ற பக்கமும், எல்லையில்லா வறட்சி ஆன்ற பூமியின் பக்கமும் கோடையின் தாக்கம் கொதிநிலை கொண்டிருப்பதும் இங்க மனம் கூட சோர்ந்து போகிறது. இருவேறு பக்கமாக அகத்தில் உள்ளகத்திலும் வீட்டிலும் கூட சூடு நிறைந்திருக்கிறது என்பதை அழகுற சொல்லி நம்மோடு தாயினுடைய 1860 பக்கத்தோடு அனலாய் இணைந்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வியாழன் கவி 2357 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. கொளுத்தும் வெம்மை. ஐரோப்பா எங்கிலும் அதீத வெப்பத்தின் மிரட்சி, அந்தோ பரிதாபம் புழுவாய் துடிக்கும் மனிதம். ஐரோப்பா எங்கிலும் அதீத வெப்பத்தின் முயற்சி, அந்தோ பரிதாபம் புழுவாய் துடிக்கும் மானிடம். அப்பப்போ வந்து போகும் இயற்கையின் புரட்சி, அப்பப்போ வந்து போகும் இயற்கையின் புரட்சி, அதில் நோகுது உடல் உணர்ச்சி, அதில் நோகுது உடல் உணர்ச்சி. கோடை என்றால் நினைவில் வசந்தத்தின் ஆட்சி, கோடை என்றால் நினைவில் வசந்தத்தின் ஆட்சி. சாடை மாடையாய் காட்டுது நோயின் தீவிர எழுச்சி, சாடை மாடையாய் காட்டுது நோயின் தீவிர எழுச்சி. பள்ளிகள் சில விடுமுறை அறிவிப்பு ஆங்காங்கு, பள்ளிகள் சில விடுமுறை அறிவிப்பு ஆங்காங்கு. வாழட்டும் மானிடம் வழிவிடு வெம்மையே ஏனிந்த பழிவாங்கும் உணர்ச்சி, வாழட்டும் மானிடம் வழிவிடு வெம்மையே ஏன் இந்த பழி வாங்கும் உணர்ச்சி. நன்றி, வணக்கம். ஒருவேளை நீ எம்மை பழி வாங்குகிறாயோ என்ற கேள்வி எனக்கு வருகிறது என்றபடி சிவதர்ஷி ராகவன் அவர்கள் மானிடத்தை வாழ விடுவோமே என்று இயற்கையை இப்போது இறஞ்சி கேட்கிற சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோமே. நிச்சயமாக தான் இப்படியே தொடர்ந்து இருக்கிற சூழல் இருந்தால் நிச்சயமாக தாயகத்தில் இருந்த போது நமக்கெல்லாம் அது பழகி போன ஒன்றாக இருந்தது. ஆனாலும் அங்கு மரங்களின் நிலையில் காற்றிருக்கும். அது இந்த வெக்கையின் அனலை உணர்வதற்கு கொஞ்சம் சந்தர்ப்பத்தை குறைவாகத்தான் கூட இருந்தால் எங்களுடைய கிளிநொச்சி பக்கம் எல்லாம் அனல் காற்று தான்.
ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருந்தோம். இங்கு இப்போது கொளுத்தும் பொம்மை ஐரோப்பா எங்கிலும் அதீத வெப்பத்தின் மிரட்சி, எல்லா இடமே அதீத வெப்பம், அந்தோ பரிதாபம், புழுவாய் துடிக்கும் மனிதம். எனவே இந்த வெப்பத்தை சொல்லேக்குள்ளேயே கஷ்டமா இருக்குது. நிச்சயமாகவே இந்த வெப்பத்தை கண்டபோது புழுவாய் துடிக்கிறது மனிதம். அப்பப்போ வந்து போகும் இயற்கையின் புரட்சி, அதில் நோகுது உடல் உணர்ச்சி. எனவே இந்த இயற்கையின் புரட்சியினால் எங்களுடைய உடல் உணர்ச்சிகள் நொந்து போகின்றன. நாம் நொந்து போகிறோம். கோடை என்றால் நினைவில் வசந்தத்தின் ஆட்சி. நாம் மெல்ல கோடையை ரசித்து இந்த பொம்மையை ரசித்து வாழ்பவர்களாக தான் வாழ்ந்திருந்தோம். அந்த வசந்தத்தின் எல்லையை கடந்து வரும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. சாடை மாடியாய் காட்டுது நோயின் தீவிர எழுச்சி. இங்கே அதன் பக்கமாக பல்வேறுபட்ட நோய்கள் கூட மெல்ல திசை காட்டுவதாக இருக்கிறது. பள்ளிகள் சில விடுமுறை அறிவிப்பு ஆங்காங்கு. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் பள்ளிகள் விடுமுறை விட்டுவிட்டன. என்னுடைய மகள் சொன்னால் நாங்கள் 11 மணிக்கு மேலாக மரங்களுக்கு கீழே தான் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வச்சிருக்கோம். ஏன்னா கிளாஸ் ரூம்கள் இருக்க இல்லாத சூழல், கிளாஸ் ரூமுகள் எல்லாம் வைக்க உள்ளுக்குள்ளதான் இல்ல, அதுக்கு மேல அந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அங்க கிளாஸுக்குள்ள இருக்க இல்லாத சூழல் இருக்கும். வாழட்டும் மானிடம் வழிவிடு வம்மியே ஏன் இந்த பழிவாங்கும் உணர்ச்சி என்று யாரிடம் சொல்வது? இயற்கையிடம் தான் மெல்ல பேச முடியும். சுனாமி வந்த போதும் இயற்கையிடம் பேசினோம், மழை வெள்ளம் வந்த போதும் பேசினோம். ஆனால் மனிதர்களோடு பேசுவதற்கு நமக்கு திராணி இல்லை என்றால் அத்தனை அநியாயங்களை செய்கிற மனிதர்களை கண்டால் மாத்திரம் நாம் மௌனித்து போய்விடுவோம். எனவே அழகாக பொம்மை தருகின்ற பழிவாங்கும் உணர்ச்சி உனக்கேன் என்று மெல்ல கொளுத்தும் பொம்மையிடம் பேசிய சிவதர்ஷி ராகவன் அவர்களுடைய வரிகளோடு நாமும் இணைந்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். மீண்டாலும் துயரமே, மீண்டாலும் துயரமே, பிறப்பு இறப்பு இறைவனின் நியதி, பிரிவு வந்தாலே அதுவும் உறுதி. பிறப்பு இறப்பு இறைவனின் நியதி, பிரிவு வந்தாலே அதுவும் உறுதி. பின்னி பிணைந்திடும் இறப்பின் விதி, பிளவுபட்டதே பணத்தின் சதி. பின்னி பிணைந்திடும் இறப்பின் விதி, பிளவுபட்டதே பணத்தின் சதி. முத்தான பிள்ளைகள் 3 உண்டு, முக்கோண வடிவம் போல் செய்க கண்டு. முத்தான பிள்ளைகள் 3 உண்டு, முக்கோண வடிவம் போல் செய்க கண்டு. முற்றிலும் மாறியதோ பணத்தாசை கொண்டு, முட்டியே மோதியும் மகவுகள் நின்று. முற்றிலும் மாறியதோ பணத்தாசை கொண்டு, முட்டியும் மோதியும் மகவுகள் நின்று. உறவு என்னும் பாசம் மற்று போகுது, உண்மை வேஷம் இப்போ தெரியுது. உறவு என்னும் பாசம் மற்று போகுது, உண்மை வேஷம் இப்போ தெரியுது. உலகில் மானிடம் பலராய் புரியுது, பிரிவும் எனக்குள் படிப்பினை தருகுது. உலகில் மானிடம் பலராய் புரியுது, பிரிவும் எனக்குள் படிப்பினை தருகுது. நன்றி, வணக்கம். பஃபா பண்ணதை நீங்க தள்ளி வச்சிருக்கணும் சொல்லியிருக்கா மைக்கு கிட்ட. என்னென்றால் இந்த இயற்கையின் சூழலை இங்கு காட்சி பொருளாகி வந்திருக்கிறார். ஒருவேளை அன்பு என்பது எல்லை கடந்து ஓட வேண்டும் என்பதாக இந்த காட்சி பொருள் அமையுமோ கேட்டபடி. எனவே இங்கு ஒரு பிறப்பு என்பது பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய நீதியாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஏதோ ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து வாழ்வதான் எங்களுடைய எண்ணம். தொடர்ந்து வரும் சந்ததிகளும் அப்படித்தான். அங்கு நாம் தான் விதைக்கிறோம் அந்த பிள்ளைகளின் மனதில் சொத்தாசை, பண ஆசை, இந்த சகலத்திலும் ஆசையையும் பேராசைகளையும் எல்லாம் சுரண்டுகின்ற பக்கங்களையும் நாம் மெல்ல செய்கிறோம். எப்படி அவர்களிடம் இந்த அபகரித்து எடுப்பது, இவர்களிடமிருந்து எப்படி உனக்காக சொத்தை சேர்ப்பது, இந்த சொத்து இருந்தால் அவ்வளவு நல்லா இருக்கும். மெல்ல 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 நாம் நாளாந்தம் இந்த தீய பழக்கங்களை எல்லாம் மெல்ல கொடுத்தால் அது பிறகு என்ன செய்யும்? அது நம்மையே காவு கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு எங்களிடம் இந்த சுரண்டி எடுத்த பின்னர் இவர்கள் எங்களுக்கு செய்ய பிறந்தவர்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியாது, அது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தை தந்து விட்டார்கள், இனி நாம் தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை சில குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. அது நிச்சயமாக 100% பெற்றவர்களாகிய எங்களுடைய தவறு. பிறகு நாங்கள் ஒரு போதைக்காக தாயை கொலை செய்பவர்கள், அல்லது சில இடங்களில் அம்மா என்னால் வேலை செய்ய முடியாது, நீயே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள என்று சொல்கிற குழந்தைகள்.
எல்லாம் பார்த்து செவிமடுத்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அப்படியானால் இவர்களை இந்த சூழலை உருவாக்கியது யார்? நாம் தான். கல்வி என்பது உங்களுக்கு நிறைவாக ஒருவேளை உங்களுக்கு கற்றல் என்பது ஒருவேளை முடியாதிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக உங்களால் பல்கலைக்கழக கல்வியோ அல்லது தொடர் கல்வி சூழ்நிலைகளோ முடியாதாக கூட இருக்கலாம். ஆனாலும் அடிப்படை சூழ்நிலையில் நின்று அடுத்த உங்களுடைய கைகால்களை பலமாக்கி எப்படி நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாக்குவது என்பதை கற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிப்பட்டது. ஒருவேளை நான் ஒரு அம்மாவா இருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ சேர்த்து சொத்தா போட்டுட்டா அதை சரியாக பயன்படுத்த கூட தெரியாத பிள்ளையாக நாங்கள் உங்களை வளர்த்து விட்டோமானால் அந்த காசு 5 நிமிடத்தில் கரியாகி போய்விடும். நம்மில் பலர் பெற்றவர்கள் நம் குடும்ப சூழலும் கூட இப்படியானவர்களாக ஏன்னா அவைக்குத்தான் தெரியுமாம், அவைக்குத்தான் அந்த குழந்தைகளை அவ்வளவு செல்லமாக வளர்க்கிற பக்குவம் இருக்கு என்று சொல்லி வளர்த்து என்று அவர்கள் தலைகீழாக நிற்கும் போது தலையில் அடிக்கும் பெற்றவர்களாக நாளைக்கு உங்களுக்கு வருத்தம் வந்து படுத்தா கூட அடுத்த ஒரு நேரம் தேநீர் தருவதற்கு கூட பிள்ளைகள் யோசி வேண்டாம், நீ என்னதை சேர்த்து வச்சிருக்கிறாய் உன்னுடைய இந்த எடுத்து நான் எடுத்து தருவதற்கு என்று கேட்கக்கூடிய சூழலில் நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். எனவே இங்குதான் இந்த பிறப்பு முறைவனின் நியதி பிரிவு வந்தாலே அதுவும் உறுதி பின்னி பிணைந்திடும் இறப்பின் விதி பிளவுபட்டதே பணத்தின் சதி. இதனால் தான் பணத்தை வெறும் பணமாக பார்த்து அந்தந்த தேவைக்கு வச்சுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு முழுக்க சேர்த்து வைக்கிறதுலயே உங்களுடைய குறியாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் அந்த பணத்துக்காக மாத்திரம்தான் நகரும். அங்கு அன்பு என்பதோ பண்பு என்பதோ பரிவு என்பதோ இல்லாது போய்விடும். முத்தான குழந்தைகள் 3 என உண்டு முக்கோண வடிவம் போல் செய்கை கண்டு முற்றிலும் மாறியதோ பணத்தாசை கொண்டு முட்டி மோதியும் மகவுகள் நின்று. இது எங்கேயோ ஒரு வாழ்க்கை சூழலை கண்டதை அவர் கவிதை கருவாக்கி வந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அதற்கு விழுந்து எழும்ப முடியாது, எங்களுக்கு அந்த வாழ்க்கை சூழல் தெரியாது. ஆனாலும் அந்த அந்த மேலோட்டமான பொருள் பட அதனை பார்க்கிறது என்றால் ஒரு சூழலுக்குள் அந்த உறவு உயிர் பிரிந்து போயிருக்கிறது. அந்த நன்றாக இருந்த குழந்தைகள் இப்போது பணத்தாசை கொண்டு போராடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் ஒருவர் இறந்த போது அந்த மகளும் மருமகளும் நின்று போராடியதை பார்த்திருந்தோம். அது இன்னும் பேசு பொருளாக இருக்கிறது. எனவே இந்த சூழலில் உறவு என்பதும் பாசமற்று போகுது. உண்மை வேஷம் இப்போது தெரிகிறது. உலகில் மானுடம் பலதாய் புரியுது பிரிவும் எனக்குள் படிப்பினை தருகிறது. எனவே அந்த சூழலை கண்டபோது அந்த படிப்பினையை நாம் உணர்ந்து கொண்டு ஆனாலும் நாம் படிப்பினையை கண்டு அந்த நேரம் மாத்திரம் படிப்பினைக்கு காது கொடுப்பவர்களாக இருந்து பிறகு திருப்பியும் அந்த சகதிக்குள்ளேயே விழுபவர்களாக இருக்கிறோமா என்பதை மெல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் உட்பட. எனவே மெல்ல அதனை மீண்டாலும் துயரமே என்ற கருப்பொருளோடு ஒருவேளை நாம் சமீபத்தில் ஒரு படத்தை பார்த்த ஞாபகம், ஒருவர் இறந்து விட்டார், இறந்து இல்லை இறைவனிடம் வரம் கேட்டு மீண்டுமாக வருகிறார். வந்து பார்த்தபோது இருக்கிற சூழலை பார்த்தபோது அடடா ஏன் வந்தேன் என்று பார்ப்பதான ஒரு சூழலாக இருந்தது. அது போலத்தான் இந்த பிள்ளைகள் இருக்கும் போது வாழ்ந்த சூழலும் அந்த படத்துக்காக பின்னராக அவர்கள் படுகிற பாடும் அது தருகிற படிப்பினையையும் எங்களுக்கு வரிகளாகி தந்திருக்கிறார். மெல்ல சிந்திப்பதற்கான வரிகளாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். நிற்கிறார், சொல்ல போறீங்களா? 3 பிள்ளை கதை. நன்றி வாணி, நன்றி கௌரி, சிறப்பாக அழகாக சொன்னீங்கள். இது நான் ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை கருவாக்கித்தான் எடுத்தேன். எனது கணவரின் மாமனார் இன்று 12 நாட்கள் தான் இறந்து. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜப்னா இந்தில் அவர் லேப்பில் நீண்ட காலம் வேலை செய்து நிறைய பணம் சம்பாதித்தார். 3 பிள்ளைகளும் திருமணம் முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்கிட்ட மனைவி மாமி இவர்கள் சின்ன வயதிலே இறந்துட்டார் வருத்தத்தில். ஆனால் அவர் என்ன செய்தார், அவர் உழைத்த பணங்களில் கல்யாணம் செய்த பிறகு கூட அந்த பிள்ளைகள நம்பி மகளுக்கு 35 லட்சம், கொஞ்சம் காசு யோசிச்சு பாருங்க, 35 லட்சம். அதை விட மகனுக்கு மருமகளுக்கு 2 மகனுக்கும் 10, 15 அப்படி பேர பிள்ளைகள் 5 பேர பிள்ளைகள பேர்ல எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் போட்டு 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 சேகரித்து வச்சார். இறுதியில் இப்போ ஜனவரியில் 2 வருஷமாக வருத்தம் இந்த சோக் விழுந்துட்டார். ஆனால் எங்கள் வீட்டில் தான் நீண்ட காலமாக எங்களோட மாமியோடு தான் அவர் நீண்ட காலம் இருந்தார். அதனால் அவருக்கு எந்த செலவும் இல்லை.
அப்பொழுது அவர் என்ன செய்தார், அந்த பணத்தை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருந்தார். இப்ப வருத்தம் கடுமையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து ஒரு அந்த அவரை கவனிப்பதற்கு ஒரு ஆளை வச்சு பார்ப்போம் என்று அது செய்யவில்லை. அவருக்கு கடைசி நேரத்தில் படுக்க புண்ணெல்லாம் சரியாக வந்து அந்த கவனக்குறைவாக அது அந்த மகள் தான் இறுதியில் இயலாமல் கொண்டே வச்சிருந்திருந்தார். ஆனால் அவர் எப்ப சாவார் என்று தான் அதை சொல்லி இருந்தார். இவர் இருக்கிறதால கஷ்டம் உண்டு, சாகாமல் இருக்கிறார் அப்படியெல்லாம் பெரிய அவமானமாக இருந்தது. இறுதி வரைக்கும் அந்த காசை கொடுப்ப உண்டு இல்லப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி இருந்தார்கள் அந்த காசுகளை எடுத்து அப்ப அவ வடிவா பாருங்கோண்டு. ஆனால் அவர் அந்த 35 லட்சத்தையும் எடுத்து வீட்டுக்கு மாவுள் போட்டுட்டார். பாருங்கோவன் அவரோட கெட்டித்தனம். மகனுக்கு கொடுத்த காசை அவர் காசாகிட்ட எனக்கு அப்பா போடல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த புத்தகம் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துதான் கொண்டு போகப்பட்டது. மருமகள பெயர்ல போட்டுட்டு மருமகளுக்கு சொல்லியிருந்தார் தனக்கு இறுதி 10 லட்சம் புறம்பா மருமகளோட மூத்த மகள போட்டு எனக்கு செலவு செய்துட்டு மீதி காசை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதுக்கு புறம்பாக 10 லட்சம் போட்டார். ஆனால் அவர் இறந்த உடையும் அந்த காசு கொண்டு கொடுக்கவில்லை. அவர் சொல்லியிருந்தாராம் அது சேஃப்ல இருக்கிற காசு எடுக்க இயலாது. பிறகு அடுத்த நாள் அந்த கொடுத்த 10 லட்சம் செலவுக்கு செத்த வீட்டுக்கு போட்ட காசில் 2 லட்சம் மட்டும் கொண்டு கொடுத்துட்டு மிகுதி காசு கொடுக்கவில்லை. ஏன்னா நீங்க ஏதோ சொல்றத பார்த்தா உங்களோட மாமி பார்த்த வேண்டாம், அவ என்ன சும்மா இருந்தோண்டு பார்த்தவா என்ன செலவில்லைன்றீங்க. ஒருவரை வைத்து பார்ப்பது சாப்பாடு எடுத்து பார்ப்பதுன்னா செலவு தானே. அவர் அந்த பணத்தை உங்களுடைய மாமிக்கு அவர் கொடுத்திருக்கணும். அவர் அதையெல்லாம் மறந்து அவர்கள் வீட்டு இல்ல எங்களுக்கு நாங்கள் அந்தியாக்கள் தான் சாப்பாடுகள் எல்லாம் செய்தவர்கள். அங்களை விட்டா படுக்க அது கரண்டுகள் தண்ணியோ அந்த இதுகள் அதுக்கு அப்படியானதோழிய எங்களுக்கு அவருக்கு காசு தரணும் என்று நாங்கள் அப்படி எதிர்பார்க்க. சரி நான் சொல்றேன்டா அவ்வளவு தூரம் இப்ப ஒரு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா நிச்சயமா செலவுதான். நான் இப்ப இதா சொல்லல நீங்க அது செலவு இல்லாம அவர் அவ்வளவுத்தையும் மிச்சம் பிடிச்சு வர்ற பென்ஷன் காசு முழுக்க மிச்சம் பிடிச்சு அந்த மனுஷன். எனக்கு கோபம் அதுதான். இப்ப செலவு எங்கள் வீட்டில் அவருடைய செலவு முழுக்க மருமகன் எனது கணவர் தான் எல்லாமே செய்திருந்தார். நாங்கள் செய்கிறதானே. அப்ப நான் அதுகள் பார்த்ததில்லை, பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு கோபம் சரியான கடைசி நேரத்தில் என்னன்னா இவ்வளவு காசையும் தனக்கு பின்னுக்கு இப்படி செய்தவர் நம்பிக்கை அவருக்கு அந்த தந்த பிள்ளைகள் மீண்டும் நம்பிக்கை என்று போட்டும் அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அந்த இல்ல இதுல இன்னொன்று என்னென்றால் நான் என்னுடைய பக்கமா ஒரு வரி அவரும் அந்த பணத்தை கொடுத்தாரே தவிர உண்மையா மனசார நேசத்தை கொடுத்தாரான்றது என்னுடைய அதுதான் அந்த மனுஷன் நினைச்சது பணத்தை கொடுத்தால் எல்லாம் சரியாக விடும் என்று அந்த வெறும் பணத்தை சேகரிப்பதில் மாத்திரம் இல்ல. அவருக்கு ஒரு பக்குவமா நான் இதுல யாரையும் இதை விடுங்கோ இது உங்களோட சொந்தம் எல்லாம் விடுங்கோ. நான் பொதுவுல சொல்றேன் என்னென்னால் இது வந்து பக்குவமாக இந்த பணத்தை சேர்த்து வைக்கிற இந்த மனுஷனுக்கு அட இன்னொருத்தர் பாக்கணும் அவையோட நான் சேர்ந்திருக்கணும் அவையில நம்பிக்கை வைக்கணும் இந்த பிள்ளை இதை வச்சு நீதான் எந்த இதை பார்க்கணும் இதை சொல்லி இருக்க வேணும் உண்டு. ஏன்னா இவ்வளவு தூரம் பக்குவமா பாக்குறேன் அந்த பாத்திரம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கணும். அவராஜ் மற்றது வெறும் பணத்தை வாங்குறவே இத்தனை வருஷம் இது என்ன வந்து எப்படி பாக்கினம் என்ற சூழல் அவருக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை அவர் உணர்ந்திருக்க வேணும். அதெல்லாம் உணராதபடியா நாங்கள் கூட இது சிந்திக்க வேண்டியதானே. வெறும் பணத்தை சேர்த்து வச்சு போட்டு என்ன பேரவானா பாக்கிறாது. ஏனென்றால் அந்த பணம் ஒன்றுமே செய்யாது. கொடுத்தவர்கள் பார்க்கல பார்த்தவர்களுக்கு இவர் கொடுக்க இல்லை. இல்ல நான் இப்ப அந்த பணம் அவர் கொடுக்கணும்னா நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களோ கூட தெரியல. ஆனா அந்த மனிதாபிமானத்துல அவர் செய்திருக்க என்னுடைய இறுதி பார்க்க இதையாவது பிள்ளை எந்த கையில வச்சிரு உன்னிலதான் எனக்கு நம்பிக்கை இதை என்னுடைய சிறப்பா செய் இதை கொண்டு போய் நான் அங்க கொண்டே வச்சு அவ கொண்டு வந்து தருவா அவ பேங்க்ல இருந்து எடுப்பா சேவ் ஆன்சர் ஊட்டி இருக்கின்றதெல்லாம் கதை இல்லை. இதெல்லாம் சரியான ஒரு அந்த கடைசி நேரத்தில் பார்க்கவும் முடியாது, அடுத்தவருக்கு சொல்லும் பொழுது அதை கேட்கவும் முடியாத ஒரு இதா போய்விட்டது எனக்கு. அதால அந்த உண்மையிலதான் எனக்கு நிறைய படிப்பெனவும் வந்திருந்தது.
ஆமாம். நான் எங்கள் வீட்டில கடைசி இதை சொல்லேன், பிரச்சனை இல்ல. இவ்வளவு முடிஞ்சது. அவர்கள் செய்யாட்டி பிரச்சனை இல்ல. நீங்கள் போய் செய்கிற கடமைக்கு எல்லாத்தையும் செய்து ஆனால் அவற்ற இவ்வளவு பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் செய்ய இருந்தும் அவருடைய இன்னும் ஒரு மருமகன் முறையான ஒருவர் இங்கிலாந்தில் இருக்கிறார். அவர் உடனடியாக எவ்வளவு பணம் செலவோ அவ்வளவும் உடனே அனுப்பி வேறு ஒருவர் மூலம் அவற்ற பிள்ளைகளில் நம்பிக்கை இல்லாமல் இன்னொருவர் உண்மையில் அழகாக செய்திருந்து முடிச்சார். அப்படி அதுதான் நாங்கள் இருக்கைகளை சேகரிக்கும் ஒரு பிரயோசனமும் இல்லை. இல்ல நீங்க இருக்கைக்குள்ள வெறும் பணத்தை மாத்திரம் சேகரிச்சும் அதுதான் பாசத்தை சேகரிக்கணும் தான் முதல். நாங்கள் கொடுக்கிறது ஒருவேளை பிள்ளைகள்கிட்ட இருந்த கிடைக்குதோ இல்லையோ சரி, அதான் இயற்கை உங்களுக்கு கட்டாயம் தரும். நீங்கள் ஒரு அன்பா பக்குவமா பெரியவா செய்வீங்கன்னா அது உங்களுக்கு எந்த சூழல்லையும் நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நான் கொடுத்த என்னுடைய உறவுகள்ட்ட இருந்து திரும்பி வந்து, ஆனா எனக்கு அந்தந்த சூழல்ல சரியா பக்குவமா அந்தந்த நேரம் அது அந்தந்த உதவி அப்படியே வந்து கிடைக்கிறது நிச்சயமா இந்த இயற்கையும் இறைவனும் நிச்சயமா கை கொடுத்தவர்கள். எனவே நீங்க எங்க மனசார செய்யறீங்களோ அது கிடைக்கும். வெறும் பணத்தை மாத்திரம் நாங்க ஒரு தரம் சேர்க்கிறாக்களா இருந்து விடவே கூடாது. நன்றி கௌரி. நன்றி வாணி. மன்னிப்புடன் இலக்கத்தை மாறி போட்டு விட்டுட்டேன். நடுவுக்குள்ள 6 பேரை வண்டி எடுத்தா முன்னுக்கு வந்து விட்டேன். இல்ல நான் இவருக்கு மெமரி டெஸ்ட் கொண்டு போகணும். 768 நான் மாறி போட்டு விட்டுட்டேன். தவறே இல்ல அதெல்லாம் சரியா வேற. நன்றி வாணி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கவிதை நேரம். இலக்கம் 89. தலைப்பு ஆரோக்கிய 6-18-26. இது என்ன இலக்கம்? 18 இல்ல இது வந்ததா அல்லது வரப்போறதா? 18 சில வேலை நான் 3 பிள்ளையா போட்டாரா பிள்ளை போட்டுக்காதடி எல்லாம் 6-18 ஆசனங்களும் மூச்சினை உள்ளிழுத்து மெதுவாக வெளியிட்டு நாம் தேடிக்கொள்வோம் மன அமைதியை. மூச்சினை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட்டு நாம் தேடிக்கொள்வோம் மன அமைதியை. கையில் சிம்முத்திரை, கால்களில் பத்மாசனம். கண்களை மூடி இயற்கை சத்தங்களை காதுகளால் ரசிப்போம். கையில் போடுனாங்களே என்ன கடந்த வாரம் அப்ப இந்த போட இல்ல. ஓகே, நன்றி வணக்கம். கவரே கடை இருக்கா? இல்ல பதிவில இல்ல, எழுத்துல இருக்குது. ஆனா நான் தாரேன். சரி, ஓகே. நவலாஸ்வரன் கொள்ளுங்கள். நானும் அனுப்பினேன் மாணி கவிதை. வீடியோ இல்லையா? காலையில தான் அனுப்புனேன். காலையில நான் போனவர்கள் வேலை பாக்குறேன் பாருங்க. வேலை நேரங்கள்ல குழப்பக்கூடாது. அதுதானே எழுத்துல அனுப்பினீங்களா? எழுத்தினை எழுதி பதிவினை அனுப்பிடுறது. வணக்கம். இல்லையே பாருங்க. வணக்கம். கடை வடை உங்களோட சில நேரம் வரலாம். இல்ல இதுல இல்ல. நீங்க தாங்க. திசை மாறும் திருப்பங்கள். நேவி சிரிப்பவர்கள் இப்போ தருகிறாரா? என்னோட கவிதையை வாணி வாசிங்க இருக்கா வரிகள். அப்ப ஓகே, கௌரக்கா தாங்க, நான் பாக்குறேன். வரி இருக்குதானே? ஆமா, உங்களுடைய வரி இருக்கிறதா? என்னுடைய வரியை தருகிறேன். அடுத்து வாணி அந்த வரி. திசை மாறும் திருப்பங்கள். கவிதையுடன் இரா விஜய கௌரி. பிறக்கும் போதே இறப்பெழுதி, இறப்பை மறுத்து மறந்தே வாழ்வெழுதி, உருண்டு ஓடும் தினங்களுள்ளே உளைச்சலில் உழலும் மாந்தர்கள் நாம். பிறக்கும் போதே இறப்பெழுதி, இறப்பை மறுத்து மறந்தே வாழ்வெழுதி, உருண்டு ஓடும் தினங்களுள்ளே உளைச்சலில் உழலும் மாந்தர்கள் நாம். நோயும் பிணியும் தொட முன்னே அழகாம் நொடிகளை ரசித்தெழுதி, அன்பின் கலப்பில் உணர்விளைய அகத்துள் உறவை வளர்த்தோமா. நோயும் பிணியும் தொட முன்னே அழகாம் நொடிகளை ரசித்தெழுதி, அன்பின் கலப்பில் உணர்விளைய அகத்துள் உறவை வளர்த்தோமா. நிலையா வாழ்வை நிலையென்று நிமிடமும் உழைத்து ஓடாகி, பிறர் வாடிட வதங்கிட எம் பணப்பை நிறைக்க ஓடிய மனிதர்கள் நாம். நிலையா வாழ்வை நிலையென்று
நிமிடமும் உழைத்து ஓடாகி பிறர் வாடிட வதங்கிட எம் பணப்பை நிறைக்க ஓடிய மனிதர்கள் நாம். அழையா தோழர்கள் அடிவருட அனைத்து நோய்களும் அடிமை கொள்ள விட்டவை தொட்டவை துயரெழுதி துடித்தே மாழ்வது சரிதாமோ. அழையா தோழர்கள் அடிவருட அனைத்து நோய்களும் அடிமை கொள்ள விட்டவை தொட்டவை துயரெழுதி துடித்தே மாழ்வது சரிதாமோ. திசையும் திருப்பமும் கணங்களுள்ளே திருடிட முன்னே வெனப்பிடுங்கள். திசையும் திருப்பமும் கணங்களுள்ளே திருடிட முன்னே வெனப்பிடுங்கள். பிறக்கும் போதே இறப்பெழுதி இறப்பை மறுத்து மறந்தே வாழ்வெழுதி உருண்டு ஓடும் திறங்களுள்ளே உளைச்சலில் உழலும் மாந்தர்கள் நாம். நிச்சயமாகவே ஒரு செகண்டுக்குள்ள எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நினைக்க முடிக்க கதை முடிஞ்சது என்றால் உண்மையிலேயே இது வந்து நினைச்சா பதறி போற வாழ்க்கை. அப்படி என்றால் அவ்வளவு சொத்து அவ்வளவு சுகம் எங்களுக்கு அது பிடிக்காது, இந்த இது குப்பையா இருக்குது, இது இது எனக்கு ஒத்து வராது, நாங்க விடுற சேட்டையும் இந்த டீ வந்து கொஞ்சம் சூடு குறைஞ்சா ஒரு கொஞ்சம் சாயம் குறைஞ்சா எனக்கு பிடிக்காது, நான் செய்வேன் வாணி. இதெல்லாம் செய்யற எங்களுக்கு ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். முடிஞ்சா தூக்கி அங்கால போட்டுட்டு இது எப்ப எடுக்கிறது இது பொடி இதுக்குள்ள நீங்க நிமிந்து பார்த்தா எனக்கு பிடிக்காது, நீங்க குனிஞ்சு பார்த்தா எனக்கு கோபம் வரும், இவ்வளவு சேட்டையில விடுவோம். ஆனா இதுக்குள்ள இதுக்குள்ள ஒரு மற்றது நோய் வந்துட்டுதுன்னு வைங்களேன், நாங்க எல்லாம் அடப்பாவிகளாக மாறி விடுவோம். அடப்பாவியெல்லாம் அப்பாவிகளாக மாறி ஐயோ என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க, நான் ஒண்ணுமே செய்ய அதுவும் எனக்கு இந்த வாய் கோணி போயிருந்த நேரம் நீங்க பார்க்கணும். என்னுடைய முன்னு கொண்டு தேத்தனியை குடிக்க வச்சு போட்டு பொண்ணுக்கு இருந்து பார்த்த நேரம் எனக்கு ஒரு பக்கத்தால அப்ப இப்ப மாற வேண்டும் யாருக்கும் தெரியாது, என்ன நடக்க வேண்டும் ஒன்றுமே தெரியாது. இந்த சூழலுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை. எனவே நான் சிந்தித்து செயல் கொண்டோமானால் நிச்சயமா வாழ்ற முடியுமென்றதை எதிர்பார்த்தே வாழலாம், சந்தோஷமா வாழலாம், நிம்மதியாக போய் சேரலாம். எனவே மெல்ல மெல்ல நகர்கின்ற இந்த வாழ்க்கையை சரியாக வெனப்பிட்டு எதிர்கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு இப்போது நேவிஸ் பிலிப் அவர்களுடைய கவிதையை பார்ப்போம். வருகின்றார் முகங்கள் தலைப்புடன் வருகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். கவி இலக்கம் 624. ஞாலத்திலே பவனி வரும் உற்சாக முகங்கள் ஏராளமாய் அன்போடு நெஞ்சணைத்து ஊஞ்சலாய் தாலாட்டி. ஞாலத்திலே பவனி வரும் உற்சாக முகங்கள் ஏராளமாய் அன்போடு நெஞ்சணைத்து ஊஞ்சலாய் தாலாட்டி. தனிமையில் தவித்து ஆறுதலுக்காய் அலைய பாசமாய் கரம் நீட்டி அன்னையென அன்புடனே. தனிமையில் தவித்து ஆறுதலுக்காய் அலைய பாசமாய் கரம் நீட்டி அன்னையென அன்புடனே. நலம் தந்த நல்முகங்கள் கலப்படமற்ற முழுமதியாய் புத்தம் புது முழு மலராய் வாசமுள்ள ரோசாவாய். நலம் தந்த நல்முகங்கள் கலப்படமற்ற முழுமதியாய் புத்தம் புது முழு மலராய் வாசமுள்ள ரோசாவாய். காலை தென்றலோடு கலந்து வசந்தத்தின் தூறலாய் இன்பத்தின் சாரலாய் நாளும் எம் வாசல் நாடி. காலை தென்றலோடு கலந்து வசந்தத்தின் தூறலாய் இன்பத்தின் சாரலாய் நாளும் எம் வாசல் நாடி. பாரெங்கும் நடைபோடும் கலைக்கூடம் அகிலத்தின் சிறப்பாம் எம் பாமுகம். அகவையின் உயர்வில் பெருமிதம் காணும் உனக்கு என் வாழ்த்துக்கள். பாரெங்கும் நடைபோடும் கலைக்கூடம் அகிலத்தின் சிறப்பாய் எம் பாமுகம். அகவையின் உயர்வில் பெருமிதம் காணும் உனக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். முகங்கள் தந்திருக்கின்றார் நேவிஸ் பிலிப்சர்கள். சிறப்பான வரிகள், அதற்கான அழகான குரலுடன் அம்சமாக கலைவாணி நடாமுகன். உண்மையிலேயே வாணி அழகாதான் இருந்தது, வாசித்தளித்த விதம் இதமா பதமா இருந்தது. என்ன சொல்ல வந்து நீங்க இல்ல அழகாக வாசிச்சிருந்தீங்க வாடி, நான் கூட இப்படி வாசிச்சிருக்க மாட்டேன், நீங்க சிறப்பாக வாசித்திருந்தீர்கள். அழகான அந்த வரிகள் அப்படி அப்படி அந்த கட்டு வரக்குல வாசிக்க அழகா இருக்கு. கட்டுரையா
அந்த அன்பையும் அரவணைப்பையும் அந்த குரல் இன்னும் கொஞ்சம் பதமா இதமா தொகுத்து தந்த போல இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது. எனவே எப்படி இந்த பாமுகத்துக்குள்ள பல்வேறுபட்ட முகங்கள் எப்படி இணைகின்றன, எப்படி இந்த சூழலை எதிர்கொண்ட கூடியதா இருக்கிறது, அது எப்படி எனக்கு நடைபோட கை தந்தது என்பது நேவி சிலிப் அவர்கள் தன்னுடைய 624வது பக்கத்தோடு இணைத்தபடி வந்திருக்கிறார். ஞானத்திலே பவனி வந்து உற்சாக முகங்கள் ஏராளமாய் அன்போடு நெஞ்சடைத்து ஊஞ்சலாய் தாளாடி பல்வேறுபட்ட நேரங்களில் ஒற்றை வார்த்தை, ஒற்றை சொல், ஒற்றை நேசம், ஒரு வருடலான ஒரு பேச்சு அப்படி நெஞ்சோடு அணைத்தது போல் இருக்கும், அல்லது மீண்டும் மீண்டுமாக உற்சாகமாக இழ வைக்கும். தனிமையில் தவித்து ஆறுதலுக்காய் அலைய பாசமாய் கரம் நீட்டி அந்நியன அன்புடனே. தனிமையில் தவித்திருக்கும் போது என்பது அது அந்த அந்த தனிமை வெறும் தனிமையாக இருக்காது. சில வழியில் நிறைய மனிதர்கள் கூட்டம் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளும் நாங்கள் தனிமைப்பட்டவர்களாக இருப்போம், அல்லது தனித்து விடப்பட்டவர்களாக உணர்வோம். இந்த சூழலில் நலம் தந்த நல்முகங்கள் கலப்படமற்ற முழுமதியாய் புத்தம் புது முழுமலராய் வாசமுள்ள ஒரு அந்த அந்த இதம், அந்த அந்த நேசம் எனக்கு அப்படி ஒரு ஸ்பரிசத்தை கொடுத்தது. அந்த ஒரு மலர் வருடுவது போல சூழலை கொடுத்தது. காலை தண்டலோடு கலந்து வசந்தத்தின் தூரலாய் இன்பத்தின் சாரலாய் நாளும் ஒற்றை குரல் எனக்கு வசந்த வருகையாக இருந்தது. அந்த 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 நிகழ்வுகள் அத்தனையும் எனக்கு சாரலாக, இன்பத்தின் சாரலாக இருந்தன, வசந்தத்தின் தூரலாக இருந்தன. பாரங்கும் நடைபோடும் கலைக்கூடம் அகிலத்தின் சிறப்பாய் என் பாமுகம். எனவே இது உலகம் சுற்றி வருகிறது. இந்த கலைக்கூடம், இந்த பாமுகம் அது சிறப்பாக இருக்கிறது. அகவை உயரில் பெருமிதம் காணும் போது என் நெஞ்சல் நிறைந்த வாழ்த்துக்களை நான் நித்தமாக அனுபவிக்கிற அந்த சுகத்தை, என் தனிமை தவத்தை போக்குகின்ற இந்த சூழலை எடுத்தாண்டபடி மிக அழகாக பாமுகத்தின் பல்வேறுபட்ட முகங்களும் அந்த அந்த ஸ்பரிசமும் அந்த இதமும் அந்த சாரலும் அந்த தென்றலின் அரவணைப்பையும் நம்மோடு இணைத்திருக்கிறார். மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள். அதனை அழகுற இதமாய் சாரலாய் தெளித்த வாணிக்கும் நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி. எனவே இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர இருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி, தொடர்ந்து இணைய காத்திருப்பவர்களையும் அன்பாக வரவேற்றபடி, செவிமடுத்து காத்திருப்பவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறியபடி வாணி உங்களுக்கு நிறைவான நன்றிகளோடு நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம் நானும் சொல்லிக் கொள்கிறேன். மிக அழகாக முதல் பகுதியை தொகுத்து வழங்கினீர்கள். எல்லோருடைய கதையையும் அழகாக நீங்கள் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றியும் பாராட்டுகளும். தொடருங்கள். நகுலாவையும் வரவேற்றபடி நன்றி. இணைகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, நகுலா வாங்கோ. நன்றி.